ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு சனி பெயர்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கலாம். இந்த ஆண்டு குரோதி ஆண்டு சனி பெயர்ச்சி கிடையாது. அதுபோல ராகு கேது பெயர்ச்சியும் கிடையாது. சனி பெயர்ச்சி 2026 தான், இப்போது கிடையாது. பார்க்க போனால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் இத்தனை நாட்கள் இருக்கும் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது ஜோசியத்தில். அதன்படி பார்த்தோமானால், உதாரணமாக சூரியன் எடுத்துக்கொண்டால் ஒரு ராசி ஒரு மாதம் இருக்கும். சித்திரை மாதம் மேச ராசியில் இருக்கும். வைகாசி மாதம் ரிஷப ராசியில் இருக்கும். ஆனி மாதம் மிதுன ராசியில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ராசி பெயர்த்து கொண்டே இருப்பார் சூரியன். அதாவது மாறிக்கொண்டே இருப்பார். அதன் பிறகு சந்திரன் எடுத்தால் 2.25 நாள் தான் ஒரு ராசி. மிக வேகமாக சுற்றக்கூடியவர் சந்திரன் தான். ஒரு ராசியில் 2.25 அல்லது 2.5 நாள் தான் இருப்பார். அவ்வளவுதான். அதன் பிறகு செவ்வாய் எடுத்து பார்த்தால் ஒரு ராசியில் 45 நாட்கள் இருப்பார். ஒரு ராசியில் செவ்வாய் கிரகம் 45 நாள். அதன் பிறகுதான் இன்னொரு ராசிக்கு செல்லும். அதுபோல் புதன் எடுத்தால் 30 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். குரு எடுத்தோமானால் ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார். அடுத்த வருடம் இன்னொரு ராசிக்கு செல்வார். இதுபோல் தான் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிறது. சுக்கிரன் எடுத்துக்கொண்டாமானால் 30 நாள் தான் ஒரு மாசம் ஒரு ராசியில் இருப்பார். அதன் பிறகு சனி எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ராசியில் 2.5 வருடம் இருப்பார். அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், மெதுவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் என்னென்றால் அது சனிதான். ஒரு 12 ராசியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகிவிடும். ரொம்ப மெதுவாக சுற்றி வரக்கூடிய கிரகம் சனி கிரகம் தான். அவர் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இந்த சனி பெயர்ச்சி டிசம்பர் 20ஆம் தேதி தான் நடந்தது 2023. ஆக இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது. 2 வருடம் இருக்கின்றன. ஆக இந்த சனி பகவான், அந்த சனி பெயர்ச்சி என்பது இந்த வருடம் கிடையாது. அதுபோல் ராகு கேது பெயர்ச்சியும் கிடையாது. ராகு கேது இவர்கள் ஒரு ராசியில் 1.5 வருடம் இருப்பார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய காலம் அளவு 1.5 வருடம் ஒரு ராசியில். அதன் பிறகுதான் வேற ஒரு ராசிக்கு இவர்கள் செல்வார்கள். ஆக இந்த வருடம் ராகு கேது சனி பெயர்ச்சி எதுவுமே கிடையாது. முன்பு எல்லாம் என்ன போடுவார்கள் பேப்பரில் என்றால், சூரியன் எல்லாம் போட மாட்டார்கள், சந்திரன் போட மாட்டார்கள். குரு ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி அவ்வளவு போடுவார்கள். ராகு கேது கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார்கள். குருவும் சனியும் தான். குரு பெயர்ச்சி நடந்தது. இன்று சனி பெயர்ச்சி. திருநள்ளாறில் பக்தர்கள் கூட்டம் அழிந்தது சொல்லி போடுவோம் பேப்பரில். அது யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இப்போதைக்கு தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போல்லாம் எல்லா பேச்சும் போடுறாங்க. புதன் பேச்சு போடுறாங்க, சுக்கிரன் பேச்சு போடுறாங்க. அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. வேறு ஒன்றுமே இல்லை. அதையெல்லாம் போடுறாங்க. ஒன்று தான் போடவில்லை. சந்திரன் பேச்சு 2.25 நாள் ஒரு தடவை சந்திரன் பேச்சு நடக்கும். அது பேச்சில் ராசி போய் சுற்றிட்டு வர்றது வச்சுடுங்க. அதை மட்டும்தான் போடலை. மற்ற எல்லாம் இப்போ ஜோசியத்தில் வந்துட்டே இருக்கு. அதனால் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்க. மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனுபவம்.